அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது நண்பன் பப், தெரியாதவற்றை தெரிய வைப்பது. நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்ட், ஐபோன் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க மொபைல்ல இருந்து எத்தனை விஷயங்களுக்காக சும்மா கேம் விளையாடி பொழுதுபோக்காக கேம் விளையாடிங்க வந்து அது கேம் விளையாடுறதுல வந்து உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போறது இல்லை. ஆனா நான் சொல்ல போற இந்த விஷயம் வந்து நீங்க கேம் விளையாடுங்க, அது ஒரு பொழுதுபோக்கு அமைகிறது மட்டும் இல்லாம அதனூடாக வந்து நீங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மினிமம் உங்களை முயற்சி செஞ்சா $10 கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் சாதாரணமே $5 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ரியலா மணி பணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரியலான ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் வாயிலாக நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து உங்க பேபால் கணக்கு இல்ல அப்படின்னு சொன்னா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்ல அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஆன்லைன்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா கிஃப்ட் கார்டு, பிளிப்கார்ட், பேபால் கிஃப்ட் கார்டு, ஐடூன்ஸ் கிஃப்ட் கார்டு, இப்படி அமேசான் கிஃப்ட் கார்டு, நிறைய கார்டு வந்து நீங்க இதுல வந்து பர்ச்சேஸ் அந்த கார்டோட வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் பணமா தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்க பேபாலுக்கு கூட நீங்க ஏர்ன் பண்றது வந்து ஏர்ன் பண்ற மணியை வந்து மாத்திக்கலாம். அப்படியான ஒரு சிறந்த அப்ளிகேஷன் தான் வந்து இது. ஐபோன், ஆண்ட்ராய்ட் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஆகவே நான் அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு மேல கொடுக்கும். அந்த லிங்கை ஜஸ்ட் வந்து டச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் கேக்கு. நான் அந்த ரெஜிஸ்டர்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். ஆகவே வந்து இலக்குவன முறையில் வந்து நீங்க கேம் விளையாடுறது நூடாக வந்து உங்க ஐபோன், ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு $5 அளவில் வந்து பணம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை வந்து உங்க பேபால் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். அதே போல வந்து உங்க மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆகவே வந்து ஒரு சிறப்பான அப்ளிகேஷன் தான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். சரி, அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் அந்த வீடியோக்கு மேல கொடுக்க. அந்த லிங்க்கு போனதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து இப்ப சொல்லி கொடுத்துறது. நீங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த ரெஜிஸ்டரை பாத்தீங்கன்னு சொன்னா என்டர் யுவர் நேம், அதாவது உங்களுடைய பேரை கொடுங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ஒன்று கொடுங்க. மூன்றாவது பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதாவது ஒரே பாஸ்வேர்டை வந்து 2 தடவை, அதாவது முதல்ல ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து அதே ரீ என்டர் பாஸ்வேர்டை கொடுத்து இந்த சின்ன பொட்டின்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இதுல அக்ரி பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்துறீங்க. ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உங்க இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும், வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லி வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்க எந்த அடிச்சதுக்கு வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வந்து அந்த வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌசர் இருக்கு. இன்டர்நெட் ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க யூஆர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து யுவர் அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கீழே வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து நீங்க எந்த இடத்த டச் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்டேட்டா வந்து உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல ஐபோன் ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆகவே நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஆகவே வந்து நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்க பிளே ஸ்டோர்ல இதே இடத்துல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஐபோனுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் ஆகுனா இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை கேட்கும் போது அதுல இந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியான ஆப்ஷன் கிடைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சென்ட் மணி, அதாவது நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்றது, நம்ம கணக்குக்கு மாத்திக்கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சென்ட் மணியை முதல்ல பார்ப்போம். இந்த சென்ட் மணியை பாத்தீங்கன்னு சொன்னா என்டர் ரிசீவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேக்குது. இதுல உங்களை பேபிள் இமெயில் கொடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்களோ அந்த யூஎஸ்டியை வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் இதுல உங்களுக்கு தேவையான மெசேஜ் ஒன்று டைப் பண்ணுங்க. அதாவது சென்ட் மை ஏர்ன் மணி மை பேபிள் அக்கௌண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு டைப் பண்ணிட்டு நீங்க கீழே சென்ட் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீ, அதாவது நீங்க குறைந்தபட்சம் வந்து இதுல $1 வந்தாலே போதும், நீங்க உங்க கணக்குக்கு வந்து மாத்திக்கொள்ளலாம். அதுக்கான வந்து அவங்க ஒரு சின்ன கட்டணம் அவங்க வரடிவாங்க. அந்த நம்ம $1 சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து 800 சென்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் போடுவாங்க. 200 சென்ட் வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு கணக்கு அவங்க அறவிட்டு ஆனா ரியலா வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. நம்ம இப்ப $10 வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க $2 அவங்க எடுத்துக்குவாங்க. $8 வந்து நம்ம கணக்கு போட்டுருவாங்க. ஆகவே நீங்க சம்பாதிச்ச பணத்தை வந்து உங்க பேபிள் கணக்கு இதே நோடாக வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க பேங்க் கணக்கு மாத்திக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் தேவைப்படாது, முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் இல்ல சொல்றேன். இந்த வவுச்சர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வவுச்சர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எமர்சன், எஸ்கேப் கார்ட், y.com, அமேசான் இந்தியாக்குரியது, இப்படி கீழே எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ச்சி வந்து உங்களுக்கு கிஃப்ட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். வந்து வாங்கி வந்து இதனூடாக வந்து நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அதை விட்டுடுங்க. சரிங்களா? உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஆப்ஷன் என்னன்னு சொன்னா ரீசார்ஜ்.
உங்க மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் நீங்க ஏர்ன் பண்ற மணியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிறத டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்தியா உட்பட சில நாடுகளுக்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இப்படி கீழே இழுத்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் வரும், அது எந்தெந்த நாட்டுக்கு இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அதை நீங்க பாருங்க, வந்து இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் வந்து. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கேம்ஸ், இதான் முக்கியமான விஷயம். வந்து இதுல கேம்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேம்ஸை நீங்க விளையாடுவதன் ஊடாகத்தான் வந்து இதுல மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த கேம்ஸை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சில கேம்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க பாருங்க, பிளேனோன்னு சொல்லி படிப்படியா கீழே கேம் நிறைய கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேம் பொறுத்தமா இருக்கோ அந்த கேமை வந்து நீங்க பிளே பண்ணி விளையாடிட்டா போதும். விளையாடிட்டு உடனே உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டாலர் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த டாலர் எவ்வளவு ஏர்ன் பண்ணா, ஜஸ்ட் வந்து ½ hour விளையாடினேன். ½ hour விளையாடினதுக்கு எனக்கு ஒரு டாலர் கிடைச்சிச்சு வந்து. அதே நேரம் வந்து போனஸா வந்து உங்களுக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு 500 வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. வந்து 500க்கு $1, அது 1000 பாயிண்ட்ஸுக்கு வந்து $1. எனக்கு இந்த ஆப்ஷன், அதாவது இந்த 3 மேல டோட் இருக்கு, அந்த டோட்டை வந்து நீங்க டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். வந்து இந்த பேலன்ஸ் வந்து 1.5 எனக்கு டாலர் வந்து கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் வந்து அரை மணி நேரம் தான் நான் கேம் விளையாடினேன். வந்து அதனூடாக வந்து எனக்கு $1 வந்து மொத்தம் இருக்கு. அதாவது $1 அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே கொடுத்தாங்க. நான் கேம் விளையாடுறதுக்கு வந்து எனக்கு $1 கொடுத்தாங்க. வந்து மொத்தமா வந்து $1 கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த அப்ளிகேஷன் ஊடாக வந்து நீங்க பொழுதுபோக்கா கேம் விளையாடுறது மட்டும் இல்லாம வந்து அந்த கேம் விளையாடுறது ஊடாக வந்து நீங்க இலக்குவான முறையில பணம் சம்பாதிச்சு அதை உங்க பேபிள் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல மொபைல் ரீசார்ஜுக்கோ இல்ல கிஃப்ட் கார்டு கூட நீங்க வாங்கிக்கலாம். கிஃப்ட் கார்டு வாங்க தெரியவங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பேபிள் அக்கௌண்ட் கணக்கு மாத்திக்கலாம், இல்ல மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிறப்பான அப்ளிகேஷன். ஆகவே அதனுடைய லிங்க் நான் அந்த வீடியோக்கு மேல கொடுத்துருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் ஆகி இமெயிலுக்கு மெசேஜ் வரும். இமெயில் மெசேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கக்கூடிய இன்னொரு அப்ளிகேஷனோட வந்து உங்களை சந்திக்கும் வரை பலமையா கூற ஒரு விஷயம் வந்து, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக அதிகமாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்கள் கருத்துக்களையும் சொல்ல மறந்துடாதீங்க. சரி, இதே போல மற்றும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.